ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஆனி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத எப்போது பார்த்தலாம். மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக என்னென்ன பலன்கள் நடக்கிறதுன்றது இப்போது பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த 2026 ஆனி மாதத்தில் முக்கியமான கிரக பயிற்சிகள் ஏதாவது இருக்கா, கிரக நிலைகள் எப்படி இருக்குது, அது 12 ராசிக்காரர்களுக்கு அவசியமான ஒன்று. ஐயா, சூரியன் மிதுனத்திற்கு வந்து விடுவார். மாதத்தின் ஆரம்பத்திலிருந்து மாதத்தின் இறுதி நாள் வரைக்குமே சூரியன் மிதுனத்தில் இருப்பது தான் அந்த ஆனி மாதம்னு சொல்கிறோம். அப்போ மிதுன வீட்டிற்கு அவர் மாறக்கூடிய அமைப்பு, புதனுடைய வீட்டிற்கு மாறக்கூடிய அமைப்பு, மிகப்பெரிய கோச்சார ரீதியாக எல்லாவற்றையும் பாதிக்கக்கூடிய சனி நல்ல மீனத்திலே இருக்கிறார். இருக்கிற இடத்துலையே இந்த மாதம் முழுக்க இருக்கிறார். அவர் எந்த விதமான மாற்றத்தை அடைகிறதில்ல. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, உச்ச குரு சனியை பார்ப்பது என்பது சனியால் இதுவரை தொல்லைகளை அனுபவித்து கொண்டிருந்த எல்லாருக்குமே அப்படி ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுன்றதை காட்டுது. சனிக்கடுத்து 2ஆம் நிலை நல்ல கிரகமான குரு பகவான் இப்போ தான் போன ஜூன் மாதம் 2ஆம் தேதி தான் மாறி இருக்கிறார். ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னாடி மாறினது. கடகத்தில் அவர் உச்சகுருவாக இருப்பது மிகப்பெரிய யோகம். செவ்வாய் 2 இடங்கள்லேயே மாறி இருப்பார். செவ்வாய் பயிற்சி இந்த மாதம் நடக்குது. முதல்ல மேஷத்தில் ஆட்சியாக இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் செவ்வாயை யோகா அமைப்பாக கொண்டவர்கள் எல்லாருக்குமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையிலிருந்து இந்த ஆனி மாதத்தில் ரிஷப வீட்டிற்கு அவர் மாறுவதும், வக்கர நிலையில் இருக்கக்கூடிய புதன் கடகத்திற்கும் மிதுனத்திற்கும் மாறி மாறி வருவதும், சிம்மத்திற்கு சுக்கிரன் மாறி போகிறதுமான ஒரு கிரக நிலைமையில் தாங்க இப்போ இருக்குது. ராகு யாரையும் பீடிக்கலை. பொதுவாகவே ராகு கேதுக்கள் யாரையாவது ஒருத்தரை பீடிச்சாங்கன்னா, அதாவது ராகு கேதுக்களோடு யாராவது ஒருத்தர் இணைஞ்சிருந்தாங்கன்னா, அந்த கிரகத்துடைய ஒரு தன்மைகள் நன்மைகள் அந்த ராசிக்காரர்களுக்கு அது ஒரு யோகமான இருந்தால் அது கிடைக்காம போயிடும். அந்த மாதிரியான அமைப்புகள் எதுவுமே இந்த ஆனி மாதத்தில் கண்டிப்பாக கிடையாது. ஆக ஆனி மாதத்தில் பரவலான நிலையில் சனியிலிருந்து சுக்கிரன் வரைக்கும், மீனத்திலிருந்து சிம்மம் வரைக்கும் பரவலான நிலைமைகளில் இப்போது இருக்கிறது ஒரு பெரிய யோகமான ஒரு அமைப்புங்க. கஷ்டப்பட்டு கொண்டிருக்க அஷ்டம சனியிலையும் ஜன்ம சனியிலையும் மீனராசிக்காரங்களும் சிம்ம ராசிக்காரங்களும் இப்போ நல்லா இல்லைங்க. குறிப்பாக மீனராசியைச் சேர்ந்த இளைய பருவத்தினருக்கு கடுமையான ஒரு சாதகமற்ற பலன்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போன மாதத்துலேருந்து டைம் நல்லா இல்லை. அதுக்கு முன்னாடி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய ஒரு மாதிரியான இக்கட்டுன்னா என்னங்க, அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல் முன்னால் போனால் கடிக்குது, பின்னால் போனால் உதைக்குதுன்ற ஒரு நிலைமைகள் கண்டிப்பாக இருந்து வந்தன. அந்த நிலைமைகள் எல்லாம் இப்போது ஆனி மாதத்தில் ஓரளவிற்கு சனியை உச்சகுரு பார்க்கிற காரணத்தினால ஒரு கட்டுக்குள் இருக்கக்கூடிய அமைப்புகள் தாங்க நிச்சயமாக இருக்கிறது. பெரிய சோதனைகள் எதுவும் இப்போதைக்கு கண்டிப்பாக வராது. 12 ராசிக்காரர்களுக்கும் சுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய புதன் குரு சுக்கிரன் 3 பேருமே இந்த ஆனி மாதத்தில் கடக வீட்டில் உச்சமாக இருக்கக்கூடிய தன்மை, ஆனி மாதத்தின் நடுப்பகுதியில் ஆனி பௌர்ணமி என்று சொல்லப்படக்கூடிய, அப்படியே அந்த ஆனி மூலம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பில் ஒரு பௌர்ணமி நிலைமைகளில் சந்திர அதியோகத்தில் அந்த புதனும் சுக்கிரனும் குருவும் ஒரே நேரத்தில் ஜூலை மாதம் 1ஆம் தேதியாக இருக்கலாம். ஆனி மாதத்தின் நடுப்பகுதியில் ஆனி மாதத்தின் 15-16ஆம் தேதிகளில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அமைப்பில் சந்திரனும் வலுவாக இருக்கிறார், புதனும் சுக்கிரனும் குருவும் கடகத்தில் வலுவாக இருக்கிறார்கள். ஆகவே கிட்டத்தட்ட எல்லோருமே ஓரளவிற்கு வரவேற்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த ஆனி மாதம். மகரத்திற்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் மேன்மைகள் கண்டிப்பாக உண்டு. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உச்சகுரு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார், ராசிநாதனையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த மாதத்தில் என்னங்க ஸ்பெஷல்? 3 சுபகிரகம் உங்கள் ராசியை பார்க்குது. இது உங்கள் ராசியை தவிர வேறு யாருமே பார்க்க மாட்டாங்க. புதன் சுக்கிரன் குரு 3 பேரும் கடகத்தில் உட்காந்து உங்கள் ராசியை பார்க்குறாங்க. 3 சுபர்கள் ராசியை பார்ப்பது என்பது ஒரு மிகப்பெரிய கொடுப்பினையான ஒன்று. இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஆனி மாதம் நடுப்பகுதியில் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வேற அவங்க ராசியில் உட்காந்து 4 சுபர்களாக மாறுவார். பௌர்ணமி அப்போ தான் ஆனி மூலத்தில் தனுசு ராசியில் பௌர்ணமி நடக்கும். தனுசு ராசியில் பௌர்ணமி சந்திரன் 2ஆவது நாள் மகர ராசியில் உட்காருவார் அவங்க ராசியில். ஆக ஆனி மாதம் முழுவதும் தொட்டது துலங்கக்கூடிய நல்ல மாதம். முன்னேற்றங்கள் இருக்கும். 20 வயதுக்காரருக்கு, 30 வயதுக்காரருக்கு, 60-70 வயதுக்காரருக்கு அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல் நல்லவைகள் அதிகம் நடக்கும். எதையும் சாதிக்கக்கூடிய, சமாளிக்கக்கூடிய, சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். தைரியமாக செயல்படுங்க. ஒரு வேலை போச்சு கவலைப்படாதீங்க, வேலை அதை விட நல்ல வேலை கிடைக்கும். தொழிலை ஆரம்பிச்சுட்டு சிக்கலாக இருக்குது கவலையே படாதீங்க, அதே தொழில் கை கொடுக்கும். கை கொடுக்காத வியாபாரம் நல்ல லாபகரமாக இருக்கும். நல்ல உதவியாளர்கள் அமைவாங்க. குடும்பத்தில் நிம்மதி இருக்க போது. கடந்த 7-8 வருடங்களாக நன்றாக இல்லாதவர்கள், 5 வருஷமாக நல்லா இல்லாதவங்க எல்லாருக்குமே மகராசிக்காரர்களுக்கு படிப்படியான நன்மைகள். இந்த பாருங்கள், பிறந்த ஜாதகத்தில் உள்ள தசாபுக்தி அமைப்புகள் தான் முதன்மை பலன்களை செய்யும் என்றாலும் கூட
கோச்சாரத்தில் யோக கிரகங்கள் பெரிய அளவில் நல்லா இருக்கும்போது 6-8 தசாபக்தி அமைப்புகள் நடந்து கொண்டிருந்து கஷ்டமே பட்டுக்கிட்டு இருந்தாலும் அந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய அளவிற்கு அல்லது அந்த கஷ்டத்தை கடைசி நேரத்தில் அப்படி இதாகிற அளவுக்கு மலை உச்சியில் கொண்டு போய் நிறுத்திட்டு தள்ளிவிட தான் போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது தபால்னு ஒருத்தர் வந்து பின்னாடி தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு விஷயம் போது மகர ராசிக்காரர்களுக்கு நடக்கும். மகர ராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் உண்மையிலே நிற்க போதுங்க. என்னுடைய பலனை வந்து படிப்படியாக உணர்வீங்க. இந்த வருஷம் திரும்பி பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த தமிழ் வருஷமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் வருஷமாக இருந்தாலும் சரி, ஒரு 6 மாதம் கழித்து பாருங்கள். உச்சகுருவின் பார்வை எந்த அளவிற்கு நம்மளுக்கு கௌரவம், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்தை கொடுத்திருக்கிறது, எந்த அளவிற்கு இப்போது இந்த பிரச்சனையை நமக்கு ஓரளவிற்கு தீர்த்திருக்கிறது. நம்பிக்கையே இல்லாதவங்களுக்கு ஓரளவுக்கு நம்பிக்கையே வரக்கூடிய அமைப்பு மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குதுங்க. எப்போதோ ஒரு முறை தான் சுபர்கள் எல்லாருமே ஒரே ராசியை தொடர்பு கொள்வார்கள். அது இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு நடக்குது. எப்போதோ ஒரு தடவை தான் அது நடக்கும். குருவும் சுக்கிரனும் புதனும் ஒரே ராசியில் சம்மந்தப்படுறது 2 ராசிக்கு தான், கடகம் மகரம். சுபர்களுடைய பார்வைக்கு தான் அதிக வலிமை. கடகராசியை விட மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்திலிருந்து பார்க்க போகிறதுனால அனைத்திலும் ஒரு நிறைவு இருக்கும். நண்பர்களால் கைவிடப்பட்டவர்களுக்கு அவர்களாலேயே ஆதாயம் இருக்கக்கூடிய தன்மை, காதலன் காதலி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, கணவன் மனைவி யார் என்பது தெரியக்கூடிய தன்மை என மகரத்திற்கு சுருக்கமாகவே சொல்லிடுறாங்க. சாதிக்க போகிறீங்க, எந்திரிச்சு நின்று சுறுசுறுப்பாக வேலையை பாருங்கள். அவங்கவுங்க வயதிற்கேற்றார் போல் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதங்க இந்த மாதம்.